ஹலோ எவரிவன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 4 நாள்ல மட்டும் கோல்டு 25% கீழ விழுந்திருக்கு. மார்க்கெட் இவ்வளவு நாள் மேல மேல போக போக அந்த பேனிக்லயே இன்னும் கோல்டு மேல போகும், இன்னும் மேல கோல்டு போகும்ன்னு சொல்லி பை பண்ணவங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு பொசிஷன் எல்லாருமே பை எடுத்தவங்க, அப்புறம் நல்ல மார்க்கெட் டாப்ல ரீசென்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல பை பண்ணவங்க எல்லாரோட பொசிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஆக்சுவலா ரீசென்ட்டா இந்த ஒரு 2 ஆர் 3 மந்த்ல வந்து நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ, இல்ல கோல்ட வந்து ஃபியூச்சர்ல பை பண்ணியிருந்தீங்கனாலோ, உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் அல்லது நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 25% மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயில் ட்ரேடர் பீப்புள்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. நெறைய நியூஸஸ் பார்க்குறேன். எல்லாருமே மார்க்கெட் வந்து செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த டைம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா, கோல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 கோல்டு பீஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்றதுனால கோல்டு வந்து மேல போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதாவது கோல்ட வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மேல போக 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 பை பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ரிஷியேட் அசெட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே கீழ விழ 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 என்ன பண்ணுவேன்னா, பை பண்ணுவேன். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னுமே எனக்கு கோல்டு நான் பை பண்ண பொசிஷன் வந்து இன்னும் எனக்கு கீழ வந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட். நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் அதிகமா என்ன பண்ணிப்பேன்னா, பை பண்ணிப்பேன். கண்டிப்பா ஒரு வேளை கீழ வந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ கோல்டு இனிமே அப்கமிங் வீக்ல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். கோல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா 8 கிராம் 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1,25,000ல வந்து நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, 1,31,000 வரை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த வீக் இல்ல அடுத்த வீக்குக்குள்ள கோல்டு அதாவது கிட்டத்தட்ட 6,000 பாயிண்ட் அதாவது 5% வந்து கோல்டு வந்து அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கோல்டு வந்து இப்போதைக்கு ஸ்டில் நான் வந்து பேரிஷ்ல இல்ல. நான் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கிறேன். ஸோ வந்து அப்சைட் தான் நான் கோல்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்க்கலாம். அப்கமிங் டே மார்க்கெட் மேல போகுதா? இல்ல கீழ போகுதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் கோல்டு என்னோட வியூ. ஸ்டில் புல்லிஷ். ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா 1,31,000 அதாவது 8 கிராம் 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,31,000 அதோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 1,25,000 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 6,000 பாயிண்ட் நான் வந்து அப்சைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள்ள நான் வந்து இந்த ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதுல ஒரு விஷயங்கள் நான் சொல்ல உங்களுக்கு இது பண்றேன். நீங்க வந்து உங்களோட மென்டார் இல்லைன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ விழுற ஸ்டாக்ஸ் எங்கேயோ இருக்கோ, அத பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் நெறைய இருக்கு மார்க்கெட்ல. கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அப்பலாம் கிடையாது. ஸ்டாக்ஸும் நெறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம மார்க்கெட்ல இருக்குது. ஸோ அந்த மாரி ஸ்டாக்ஸ நீங்க என்ன பண்ணுங்க, செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது மார்க்கெட் நம்ம குடுத்த லெவலுக்கு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.